பன்னீர்செல்வங்க செல்வவர வடக்கவசி வரங்க. நான் கேட்கறது விஞ்ஞான அடிப்படையில் கேட்கறேங்க. அதாவது இறைவன் தான் மனுஷனை படைச்சான்னு சொல்றீங்க நீங்க. அந்த இறைவன் எந்த மொழியில மனுஷனுக்கு பேச கத்துக் கொடுத்தது? இரண்டாவது கேள்வி எந்த மொழி எழுதப்பட்டது? அதுக்கு பதில் வேணும். செல்வபுரத்தை சேர்ந்த சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கடவுள் ஒரு ஜோடி மனிதனை தான் படைத்தார்னு சொல்றீங்க. அந்த ஒரு ஜோடி மனிதனுக்கு கடவுள் கற்றுத்தந்த மொழி என்ன, பாஷை என்ன அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இதுக்கு நாம இஸ்லாமிய வட்டத்தில் இருந்துதான் இதுக்கு நாம் முதல்ல பதில் சொல்லணும். எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் அந்த முதலில் படைக்கப்பட்ட மனிதன் பேசிய மொழி என்ன என்பதை பற்றி குர்ஆனும் எங்களுக்கு சொல்லவில்லை, நபிகள் நாயகமும் சொல்லவில்லை. அவர்கள் பேசிய மொழி இருந்தா தான் சொல்ல இயலும். இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தமிழ்நாட்டை 3 மன்னர்கள் ஆண்டார்கள் சொல்லுவீங்க. அந்த காலத்து வரலாறு படிக்கும் பொழுது சோழ மன்னர்கள் ஆட்சி பண்ணினாங்க, பாண்டிய மன்னர்கள் ஒரு பகுதியை ஆட்சி பண்ணாங்க, சேர மன்னர்கள் ஒரு பகுதியை ஆட்சி பண்ணாங்கன்னு நம்ம வரலாறு படிக்கிறோம். அதை விட துண்டு துண்டாவும் ஆட்சி பண்ணிருக்கிறாங்க. ஊருக்கு ஒரு ராஜாவெல்லாம் இருந்திருக்கிறாங்க. இந்த சேர நாடுங்கிறம அவங்களும் மூவேந்தர்ல தான் வர்றாங்க. இந்த சேர நாட்டுல முக்காவாசி இப்ப எங்க இருக்குது? கேரளாவில் இருக்குது. கேரளா தான் சேர நாடு, வழங்குதா? அப்ப சேர நாடு சோழ நாடுங்கிறது தஞ்சை திருச்சி இந்த மண்டலங்களை நீங்க சோழ நாடும்பீங்க. மதுரை திருநெல்வேலி பாண்டிய ராமநாதபுரம் போன்ற பகுதிகளை பாண்டிய நாடும்பீங்க. சேர நாடு என்பதுல பெரும்பகுதி எங்க இருக்குன்னா இப்ப கேரளாவில் இருக்கு, தமிழகத்தில் சில பகுதிகளும் இருக்கிறது. அவங்களும் தமிழ்நாட்டில் இருந்தும் கூட இப்ப அவங்க என்ன பாஷை பேசுறாங்க? மலையாளம் பேசுறாங்க. அவங்க பாஷை மாறி போயிடுச்சு. நாம வரலாற்று படிக்கிற காலத்தில் அவங்க தமிழர்களா இருந்தாங்க. அந்த தமிழைய மூக்குல பேசி தண்ணி அதிகமா ஜலதோஷம் பிடிக்கக்கூடிய ஏரியாவில் வாழ்ந்தாங்களா, அதை என்ன செய்வாங்கன்னா தமிழைய மூக்குல பேசுவாங்க. அவங்க அந்த மூக்குல பேசி பேசி என்ன செய்வாங்க? அந்த வெள்ளம்னு சொல்லுவாங்க. வெள்ளம்னா தமிழ்ல உள்ள சொல்லுதான் அது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதுமோம்ல, நம்ம பெருக்கெடுத்து ஓடுறத வெள்ளங்குவோம், அவங்க குடத்துல வச்சுக்கிற தமிழர்ல வச்சுக்கிற தண்ணியெல்லாம் வெள்ளம்ன்றாங்க. இப்படியான ஒரு கள்ளம் பறையிறம்பாங்க. கள்ளம்டா என்ன? நம்மள்ட்ட தமிழ்ல வார்த்தை தான் அது. கள்ளம் கபடம் இப்படின்னு வார்த்தை, அதுல சில வார்த்தைகளை அவங்க வச்சிருப்பாங்க. பறையிறதுனா சொல்றதுதான். பறையிறதுனா அர்த்தம், பறையர்னா பறை அறிவித்தல், அறிவிக்கக்கூடியவன் அர்த்தம். அப்ப பறையுதல் என்பது கூட தமிழ் சொல்லுதான். கள்ளம் பறையிற பொய் சொல்றேங்கிறாங்க இல்லையா, இதுகள் எல்லாம் தமிழ் சொல்லுதான். ஆனாலும் அது வேற ஒரு பாஷையா மாறி போச்சு. அதே மாதிரி அந்த முதல் மனிதன் ஏதாவது பாஷை பேசி இருந்திருப்பான். அந்த பாஷைக்கு ஒரு பேரை சொன்னோம்னு சொன்னா அந்த பாஷை உலகத்துல இருந்தா தானே. திருவள்ளுவர் காலத்தில் பேசின தமிழ் இப்ப இல்லையே. நீங்க திருவள்ளுவர் வாசி அடுத்தது பார்ப்போம். திருவள்ளுவர் புத்தகத்தை நான் தர்றேன், நீங்க பேசுற பாஷையில இருந்து பண்டிதரா இருக்க கூடாது. நீங்க சாதாரண வழங்குது ஒரு குமுதம் படிச்சு விளக்கம் சொல்ற மாதிரி உங்களுக்கு சொல்ல இயலுமா? ஒரு ஆனந்த விடனை படிச்சு விளங்குற மாதிரி விளங்க இயலுமா? உங்களுக்கு முடியாது. ஏன் முடியாது? அந்த தமிழ் வேற இந்த தமிழ் சம்பந்தமே இல்லை. நம்ம சொல்லிக்கிற வேண்டியதானே தவிர அதெல்லாம் இலக்கிய நூல்கள்ல இருக்குமே. கம்பராமாயணத்தை நமக்கு விளங்க முடியுமா? அது தமிழ்ல தான் இருக்குது, விளங்க முடியாது. அதெல்லாம் மாறி போயிடுச்சு மக்கள்கிட்ட. அதனால முதல் மனிதர் என்ன பேசினார் என்பதை இஸ்லாம் சொல்லவில்லை. அரபி பேசினார் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதா? சொல்லல. தமிழ் பேசினார் சொல்லுதா? சொல்லல. பாஷைகள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழிஞ்சி 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 வெவ்வேறு பாஷைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. அதே பாஷையே உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கிற பாஷை எதுவுமே கிடையாது. நம்ம தமிழும் கூட அப்படி கிடையாது. ஆனா நம்ம மாத்திக்கிட்டு தமிழ்னு பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு 25 தலைமுறைக்கு முன்னாடி பேசணும் பாஷையை நம்ம பேசுறது தமிழா? நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. மெட்ராஸ்ல பேசுறதுக்கு தமிழா? சென்னை பாஷை உங்களுக்கு தெரியும் தானே? அதுல ஒரு 90% தமிழ் சொல் இருக்காது. ஆனா அதை தமிழ் தான் சொல்றாங்க. தமிழ் நம்ம வச்சுக்கிட்டமே தவிர பாஷைகள் இப்படியே காலஞ்செல்ல மாறிக்கிட்டே வரும். அதனால இஸ்லாம் அதுக்கு ஒரு பேரை சொல்லி இருந்தா கூட 50 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொழியை பேசினார்னு சொன்னா அதை நம்புறதுக்கு நீங்க சங்கடப்படுவீங்க. மொழியை இஸ்லாம் சொல்லல. ஏதோ ஒரு மொழி, அவங்க 2 பேர் தானே இருந்தாங்க, 2 பேருக்கு புரியுற மாதிரி ஒரு மொழியை எல்லாம் கற்றுக் கொடுத்திருப்பான். அப்படித்தான் நாங்க நம்பணும்.